அதோட இம்பார்ட்டன்ஸ் நான் வந்து 100% புரிஞ்சுட்டேன். எந்த ஒரு விஷயத்தோட இம்பார்ட்டன்ஸும் அந்த விஷயம் இல்லாதப்போ நடக்காதப்போ தான் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நான் வந்தேன் வீட்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா விளக்கு, லக்ஷ்மி குபேரர் காயினு, ராஜகோமதி சக்கரம், கோமதி சக்கரம், பால்சங் இதெல்லாம் நான் நைட்டே வந்து நேற்று கழுவி வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து எல்லாம் செட் பண்ணி பூஜை பண்ணணும். டைம் ஆகிடுச்சு. ஸோ நான் கடக்கடன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது இருங்க, இந்த மாதிரி நான் பாபா சாங்ஸ் போட்டு விட்டுருவேன் எப்போவுமே. ஸோ அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் உங்களுக்கு. எப்படியும் ஒரு 15 to 20 minutes ஆகிடும் இல்லையா? ஸோ நல்லா க்ளீன் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த பூஜைக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா கலசம். நான் வந்து குடமாக எடுத்திருக்கேன். பால் குடம் எடுத்தது முருகருக்காக. ஸோ அப்போ வாங்கின குடத்தை வந்து இந்த தடவை நான் கலசத்துக்கு வந்து வச்சுருக்கேன். ஸோ பொட்டு வச்சுருக்கேன். கீழே வந்து ஒரு தட்டு வச்சுருக்கேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது என்னோடய நம்பிக்கை. நான் எப்படி செய்வேனோ அதை வந்து உங்களுக்கு ஆனஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும்னு எதுவுமே கிடையாது. வெறும் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். அதை சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா யாரும் நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது. இதெல்லாம் வச்சு தான் பண்ணணுமா? அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க, ஃபாரினில் இருப்பீங்க, இதெல்லாம் முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும். அதனால் நான் சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். கீழே ஒரு தட்டு வச்சுருக்கேன். சுற்றி பார்த்திங்கன்னா 5 ரூபி, 10 ரூபி, 20 ரூபி காயின்ஸ் எல்லாம் எனக்கு சேர்த்துற பழக்கம் இருக்குது. அதை எப்போவுமே நான் சேர்த்து வைப்பேன். அதை வந்து சுற்றி வர போட்டிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி லக்ஷ்மி தாயோட ஃபேஸை வந்து தேங்காயில் வந்து மஞ்சள் தடவி அது ஒரு மஞ்சள் கயிறு போட்டு கட்டி நான் வச்சுருக்கேன். சரிங்களா? இதெல்லாம் நைட்டே எடுத்து வச்சது வச்சுருக்கேன். அப்புறம் மகாலட்சுமி, விநாயகர் இவங்க 2 பேருமே வெள்ளி சிலை நான் வாங்கி ஒரு 6 இயர்ஸ் பக்கம் இருக்கும். ஸோ பொட்டு வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கஜலக்ஷ்மி விளக்கு, காமாட்சி விளக்கில் கஜலக்ஷ்மி விளக்கு வெள்ளி விளக்கு தான் வந்து பச்சை கலர் திரி போட்டு கீழே ஒரு தட்டு வச்சு நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கலசத்தில் நம்ம என்ன போட போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா, என்னோடய குருஜி வந்து இந்த ராமேஸ்வரம் தீர்த்தம் வந்து கொடுத்தாங்க. ஸோ அது கலந்து தான் நான் வந்து வைக்க போகிறேன். ஏதாவது ஒரு கோயில் தீர்த்தத்தில் நம்ம தண்ணி கலக்கி வைக்கும்போது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அதை நான் வச்சுருக்கேன். அதை நான் மிக்ஸ் பண்ணி வைப்பேன். இந்த கலசத்துக்குள்ளே போடுறது மறுபடியும் சொல்கிறேன், இது என்னோடய நம்பிக்கை. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். நான் எதெல்லாம் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுவேனோ அதெல்லாம் எப்போவுமே இந்த கலசத்தில் போடுவேன். பாசிட்டிவிட்டி 8 சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் மெயினானது பார்த்திங்கன்னா இந்த டாட்டாய்ஸ் ரிங், அப்புறம் இந்த எம்ரல்ட் க்ரீன் ரிங். இது 2மே வெள்ளி. இது நான் வாங்கி 5 இயர்ஸ் ஆகுது. இது வந்து 3 இயர்ஸ் ஆகுது, திருவண்ணாமலையில் வாங்கினது. அதுக்கப்புறம் இந்த தங்க பாபா, கோல்ட் பெண்டன்ட் பாபா. இது கரெக்டாக 6 கிராம்ஸ். இது வாங்கின கதை, இது வாங்கின எல்லாமே வந்து பாசிட்டிவிட்டி 8 சேனல் வீடியோவில் ஆல்ரெடி போஸ்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ராஜகோமதி சக்கரம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோலி. இது வந்து ஒரு வெள்ளி காயின், ஓம் சக்தியோட வெள்ளி காயினை நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு அங்கே மாலை போட்டு போன ஒருத்தங்க வாங்கி கொடுத்தது. நான் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கோமதி சக்கரம் ரிங்கு, வெள்ளி ரிங்கு. இதில் ஒரு 5 ரூபி காயினும் இருக்கும். சோலி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே போட்டுருவேன். அதே மாதிரி என்னோடய டைமண்ட் ரிங்கு, 9 ஸ்டோன்ஸ் இருக்கிற ரிங். அதாவது எல்லா மெட்டல்ஸும் உள்ளே போடுற மாதிரி கணக்கு, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா பால் சங்கு, மகாராஜா கோமதி சக்கரம், கோமதி சக்கரம், ராஜகோமதி சக்கரம் எல்லாமே வச்சுருப்பேன். தொழில் பேஸ்டாக நீங்கள் பூஜை பண்ணுறாங்க இல்லை எதுனாலும் இது ஃபஸ்ட்டு இதில் ஜென்ரலாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட், வருமானம் உங்களுக்கு என்றைக்குமே, அதாவது வரணுன்னாலும் கும்பிடலாம், எப்போவுமே இருக்கணுன்னாலும் கும்பிடலாம், குறையில்லாமல் இருக்கணுன்னாலும் கும்பிடலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். புக்கு பார்த்திங்கன்னா இந்த மகாலட்சுமி பூஜை புக். இது வந்து உங்களுக்கு அந்த பூஜா ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்கும். நீங்கள் அமேசானில் கூட ட்ரை பண்ணலாம்.
அண்ட் வந்து 108 லக்ஷ்மி குபேரர் காயின். சரிங்களா? லக்ஷ்மி குபேரர் மந்திரம் சொல்லிட்டு பண்ணுவேன். இது தான் இருக்கணுங்கிறது இல்லை. இந்த 5 ரூபி காயின்ஸில் கூட 108 காயினில் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி பச்சை கற்பூரம் கலசத்துக்குள்ளேயும் போடுவேன் இதை. சரிங்களா? பச்சை குங்குமம் திருச்செந்தூரில் வாங்கினது. குங்குமச்சிமிழ் இது வந்து வெள்ளி தான், மயில் போட்டிருக்கோம். அதே மாதிரி சோலி இதெல்லாமே. பூ பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்து பூ தான், செவ்வரளி. இப்போவுமே செவ்வரளி ரொம்ப லக்கியான ஒரு விஷயம். அப்புறம் ரோஸு, அப்புறம் கலசத்துக்கு வைக்கிறதுக்கு மாவிலை. அதே மாதிரி கற்பூரம், மணி இது எல்லாமே நான் இப்படி தாங்க பண்ணுவேன். இப்படி எடுத்து வச்சு இப்படி கலசம் செட் பண்ணி தான் பண்ணுவேன். மிச்சத்தை நான் காமிக்கிறேன். ஸோ பூஜா வீடியோஸ் அதிகமாக கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இப்போ நானாகட்டும், இப்போ நானே வந்து இந்த பூஜையெல்லாம் வந்து யூடியூப் பார்த்து தான் தெரிஞ்சிருப்பேன். மேபி ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். இப்போ நீங்களும் என்னோடய வீடியோ பார்த்து தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க, பாபா பூஜா, அபிஷேகம், வாராகி இது எல்லாமே நாங்கள் உங்களை பார்த்து தான் பண்ணோம் அப்படின்ட்டு. ரொம்ப நல்ல விஷயம். பட் வந்து இவ்வளோ பண்ணணுமா, இதெல்லாம் இருந்தால் தானா, இதெல்லாம் கண்டினியூஸாக பண்ணுவாங்க போல இருக்குது அப்படிலாம் சத்தியமாக நான் என்ன சொல்கிறேன், நான் மற்றவங்கள சொல்ல வரல. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பூஜா வந்து நான் கண்டினியூஸாக பண்ணனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் பண்ணாமல் இருக்கும் போது நான் என்ன ஹர்டில்ஸை ஃபேஸ் பண்ணினேன் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பூஜாவோட இம்பார்ட்டன்ஸ் நான் வந்து 100% புரிஞ்சுட்டேன். எந்த ஒரு விஷயத்தோட இம்பார்ட்டன்ஸும் அந்த விஷயம் இல்லாதப்போ நடக்காதப்போ தான் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பூஜையெல்லாம் ரெகுலராக பண்ணும்போது என்னோடய ப்ரொஃபஷனல் கிராஃப் எப்படி இருந்தது, மணி ஃப்ளோ எப்படி இருந்ததுங்கிறது டோட்டலாக வேறு. இது நம்ம பண்ணாமல் விட்டால் இதுதான் நிலமை அப்படிங்கிறத இப்போ நான் ரீசெண்டாக புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேபி நேச்சர் வந்து உங்கள் மூலிமா எனக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்குன்னு கூட சொல்லலாம். நீ மறுபடியும் இதெல்லாம் பண்ணு அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 years பேக்லாம் நான் இந்த லக்ஷ்மி பூஜாலாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் சின்ஸ் தென் நவ் நான் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். நம்ம வீட்டில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட சாமி விக்கிரகங்கள், பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் சில்வரில் வாங்கி வச்சுருப்பேன். இதெல்லாம் பண்ணியிருப்பேன். அதை நான் காமிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் நான் நினைப்பேன், இதெல்லாம் இல்லாதவங்க வந்து நினச்சி வருத்தப்பட்டுருவாங்களா அப்படின்ட்டு. ஒரு சின்ன இப்போ நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்க, சென்னை சில்க் போத்தீஸ்லன்னு சாமி ஃபோட்டோ கொடுப்பாங்க இல்லையா, அதை மட்டுமே வச்சு விளக்கு பற்றி சாமி கும்பிட்ற நிறையா பேரை நான் பார்த்துருக்கேன். அங்கேயும் வந்து பாசிட்டிவிட்டி, ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்க தாங்க செய்யும். ஸோ இப்படிலாம் பிரம்மாண்டமாக தனியாக அதுக்கு ஒரு ரூம் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. அதை நினச்சி வருத்தப்பட்டுறாதீங்க. அதை சொல்லி நான் பண்ணுறேன். அண்ட் இதெல்லாம் இருக்கணுன்ட்டு இதுக்கு போய் செலவு பண்ணிகிட்ருக்காதீங்க. இதெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்ட்டுலாம் நினைக்க வேண்டாம். சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே எதுவுமே பண்ணாமல் மனசில் நினச்சா கூட சில விஷயங்கள்லாம் நடக்கும். பட் வென் யூ வாண்ட் டு அட்ராக்ட் மணி, வெல்த் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணணும் உங்கள் வீட்டுக்குள்ளே அப்படிங்கும்போது அதுக்கு சில ஸ்பெசிஃபிக் திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை நான் இந்த பூஜாவில் வந்து காமிச்சிருக்கேன். அண்டு உங்களுக்கு ஒரு பெரிய சீக்ரெட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கிறதோ, நீங்கள் போய் ஏதாவது ஒரு கோயிலில் வந்து டொனேஷன் கொடுக்குறதோ, உண்டியலில் போடுறதோ, உங்களை நீங்கள் வருத்திக்கிறதோ எந்த கடவுளும் பெருசாக விரும்ப மாட்டாங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு சுப்ரீம் பவர் கொடுக்குறதோ, கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்குறதோ எந்த கடவுளும் பண்ண மாட்டாங்க. இது நான் புரிஞ்சுக்கிட்டது. அப்போ என்னங்க பண்ணோம் அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு பண்ணுங்கள், இல்லாதவங்களுக்கு பண்ணுங்கள், தேடி போய் செய்யுங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு தான். இதை எப்படி பண்ணணும்னு ப்ராப்பரான ஒரு வீடியோ போடுறேன். இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி கான்டென்ட்ஸ் பிடிக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த கான்டென்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. அண்ட் வேறு எந்தெந்த மாதிரி பூஜா வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கிறதையும் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இத்தனை பண்ணணுமான்னு சொல்லிவிட்டு இந்த பூஜையை பண்ணாமையும் போயிடாதீங்க. சரிங்களா? ஒரு மண் விளக்கில் நெய் போட்டு தீபம் ஏற்றினாலே லக்ஷ்மியை வந்து நம்ம ஆக்கர்ஷணம் பண்ணுற மாதிரி தான் கணக்கு. நெய் கூட வேணாம், நார்மலாக கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச்.